வணக்கம் மக்களே, வெல்கம் டு மரக்கரண்டி மண்சட்டின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறா தொக்குங்க. இந்த எறா தொக்கு நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்வோம், அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம கொஞ்சம் அரைச்சி போட்டு செய்கிறோம். இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மழை நேரத்தில், பனி நேரத்தில் கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமே, அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் வேண்டாம்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் காரம் அதிகமாகவும் போட்டுக்கலாம், வேணான்னா கொஞ்சம் கம்மியாக செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். அது எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா ஒன்று போல் பிரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம ஒன்று போல் பிரட்டினா தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா நம்ம இறாவில் ஒட்டி எடுக்க முடியும். இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தப்படுத்தின எறா, 1/2 கிலோ எறாங்க இது. இந்த மசாலா இந்த 1/2 கிலோ எறாவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் 1 கிலோ எறா எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது எறாவை நல்லா மிக்ஸ் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு பிறகு நம்ம இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு தவாலியோ இல்லாட்டி கடாயிலையோ பேன்லையோ இல்லாட்டி தோசைக்கல்லில் கூட சரி, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஊற வச்சுருந்த எறாவெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். மிச்சம் நம்மளுக்கு வர அந்த தொக்கு இருக்குது பாருங்கள், அரைச்ச மசாலா விழுது, அந்த விழுதையும் அது மேலேயும் நம்ம நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ எறா வேகும் போது நம்மளுக்கு மசாலாவும் ஒன்று போல் சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். நம்ம எறாவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டால் போதுங்க. அதுக்கு மேலே நம்ம எறாவை விட்டோம்னா எறா ஹார்டாகவும் ஆகிடும், அடுத்தது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த எறா வேகிற நேரத்துக்கு நம்மளோட அரவையும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சா, நம்ம எறாவை இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷங்க, அவ்வளோதாங்க. நம்ம எறா நல்லா வெந்து வந்திருக்கும். இதுவே போதும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கடைசியாக நம்ம வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளோட நம்மளுக்கு பெப்பர் தூள் ரொம்ப நல்லது, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதனால நம்ம மிளகாத்தூளை வேணால் குறைச்சிட்டு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கடைசியாக மிளகாத்தூளுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்ட பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டோன்னா நம்மளோட எறா தொக்கு நல்லா வெந்து வந்துடுங்க. ஒன்று போல் நல்லா சுருண்டு வந்துடும். மசாலா ஒன்றும் பிரியாது, எறாலே நம்மளுக்கு நல்லா ஒட்டியும் வந்துடும். நம்மளுக்கு அவ்வளோதாங்க, நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்போவுமே செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். காரசாரமாகவும் இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம வெளியே பிக்னிக் மாதிரி கிளம்புற சமயத்தில் இந்த சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ இதை வச்சு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் மரக்கரண்டி மண்சட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம வேறொரு நல்ல ரெசிபியோடு வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்குங்க, போய் யாராவது வாங்குங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.